கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளையும் நம் குடும்பங்களையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்தார். நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் விசுவசிக்கிறேன். இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். வாசிக்க வேண்டியதான கர்த்தர் கொடுத்ததான ஒரு வார்த்தை என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் துளிர்க்க பண்ண போகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறதான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது, அவர்கள் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக, அவருடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாக ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிறதான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம். சில பொருட்களை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், இனிய வாழ்க்கையின் வெறுமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்வில் ஒரு துளிர்வை ஆண்டவர் விட பண்ண போகிறார். அப்பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறதான முதலாவது காரியம் என்னவா இருக்கிறது? அதை மாசிக்கு எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல நான் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்வு துளிர்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது நல்ல ஒரு சௌக்கியத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சரீரத்தில் ஒரு பலன் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த மாதத்தில் ஒரு வாழ்வை துளிர்க்கும் பொழுது ஆண்டவர் நல்ல சரீரத்தில் ஒரு பலனை தரப்போகிறார். ஒரு பரிபூர்ண ஒரு சமாதானம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பார்க்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியங்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமாதானத்தையும் கூட நான் உங்களுக்கு தருவேன். அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியமானது உங்களை விடுதலை ஆக்குகிறது மாத்திரம் அல்ல, உங்களோட வாழ்க்கையை துளிர்ப்பிக்க பண்ண போகிறதா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில துளிர்க்கக்கூடியதான ஒரு அனுபவம் தான் இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் உங்களுடைய தொழில் காரியங்கள்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள்ல, உங்களுடைய பிசினஸ் காரியங்கள்ல எல்லாவற்றிலும் ஒரு துளிர்வை நீங்க பார்க்க போகிறீங்க. அது பூத்து காய்த்து ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு துளிர்வை நீங்க பார்க்க போறீங்க, ஒரு செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க, ஒரு ப்ராஸ்பரிட்டியை கர்த்தர் இந்த ஜூன் மாதத்துல உங்கள் குடும்பத்துல வைக்க போகிறார். உங்களுடைய சுகவாழ்வு துளிர்த்த உடனே ஆண்டவர் அடுத்த காரியம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அப்ப நீங்க நீதியாய் நடக்கிறது, உண்மையாய் நடக்கிறதான காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. கர்த்தருக்காய் ஆலயத்துல தேடுறது, ஆண்டவருக்காய் வேதங்களை வாசிக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பதாக செல்லுமா. நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், சங்கீதக்காரன் தாவீது கூட சொல்லுகிறான், நீதிமானுடைய பாதை பகலில் இருக்கும் சூரிய வெளிச்சம் போல இருக்குமா. அப்ப நீங்க நீதியா இருக்கிறீங்களா, உண்மையா இருக்கிறீங்களா, உங்களுடைய பாதை ஒரு பட்ட பகல்ல இருக்கிற ஒரு சூரிய வெளிச்சம் போல இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில காரிருளே இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களே இருக்காது. அப்ப உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும். இதுவரைக்கும் நான் நீதியா இருந்தேன், உண்மையா இருந்தேன், ஆனா என் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். சில கண்ணீர்கள் கவலைகள் இருக்கலாம். உங்களுடைய நீதியை இந்த மாசத்துல அதை ஆண்டவர் ஒரு சூரிய வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணி
பண்ணி அந்த பாதையிலே நடக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அப்ப முதலாவது ஒரு துளிர்வு, இரண்டாவது காரியம், உங்களுடைய நீதியே உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்ல போகிறது பிரியமானவர்களே. மூன்றாவது நாம் பார்க்க முடிகிறோம், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையா இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு தேவையா இருக்கிறது. இன்றைக்கு உயர் அதிகாரிகளை பார்க்கும் பொழுது அவங்களை பாதுகாக்கும் விதமாக அநேக ப்ரொடெக்ஷன் காரியங்கள் இருந்தாலும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஒரு மகிமை ஒரு மனிதனை பாதுகாக்கும் பொழுது அது மிக வித்தியாசமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவரது அடிமைத்தனத்துல இருந்து வரும் பொழுது, செங்கடலுக்கு முன்பதாய் வரும் பொழுது, பார்வோன் சேனை பின்பதாக வரும் பொழுது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக இருந்து ஒரு மகிமையை விளங்க பண்ணினார். பார்வோனின் ரதங்களை கலங்க பண்ணினார். அதனால அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை நாம் பார்க்க முடியுது. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள், வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம் போல இருக்கும். இந்த நாட்களில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரியங்களா இருக்கும். கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும் பொழுது நீங்க நிச்சயமாக ஜெயம் பெறுவீங்க. அந்த கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது முதலாவது ஒரு ஜெயம், இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நீங்க தேவனை தரிசிக்க முடியும். கர்த்தருக்குள்ள இன்னும் கிட்டி நீங்க சேர முடியும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்துல நீங்க ஒரு துளிர்வை நீங்க பார்ப்பீங்க. இரண்டாவது, உங்களுடைய நீதி உங்களை கடந்து செல்லும். உங்களை கர்த்தருடைய மகிமை உங்களை பின்பதாக பார்க்க போகிறது. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல நான் எல்லாம் கண்களை மூடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 6வது மாதத்துல ஆண்டவர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படியாக உன் சுக வாழ்வு ஆண்டவரை துளிர்க்கும் என்று சொன்னமுடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய குடும்பங்களுக்கு வரும் பொழுது நீங்க தேவனை தரிசிக்க முடியும். கர்த்தருக்குள்ள இன்னும் கிட்டி நீங்க சேர முடியும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்துல நீங்க ஒரு துளிர்வை நீங்க பார்ப்பீங்க. இரண்டாவது, உங்களுடைய நீதி உங்களை கடந்து செல்லும். உங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களை பின்பதாக பார்க்க போகிறது. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல நான் எல்லாம் கண்களை மூடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 6வது மாதத்துல ஆண்டவர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படியாக உன் சுக வாழ்வு ஆண்டவரை துளிர்க்கும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒரு துளிர்வு என் வாழ்க்கையில வராதா, ஒரு செழிப்பு என் வாழ்க்கையில வராதா என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு துளிர்வை கத்தனை கொடுத்ததற்காய் சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு துளிர்வை கத்தனை கொடுத்ததற்காய் ஆண்டவரே உமக்கு சோத்திரங்கள் தாவே. நாட்களில் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, அப்பாவுடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அவருடைய போக்குவரத்துகளை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கத்த நீ ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவரை காணட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவனீர் அப்படியாய் ஆண்டவரே நீ செய்வதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே என் தேவனீர் மாற்றுகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, தேசத்திலும் ஆண்டவர் நல்ல ஒரு சுக வாழ்வையும் ஆண்டவரை கர்த்தர் கட்டளையிட்டதற்காய் ஆண்டவரே உமக்கு சோத்திரங்கள் தாவே. அப்பா, உம்முடைய நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படுவதாக என்பதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. அன்பான பிரியமான பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கூட உங்களுக்கு எங்களுக்கு விசேஷித்த ஜெப குறிப்புகள் இருக்குமானால் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.